இன்றைக்கி நாங்கள் இறால் வாங்குறதுக்காக வந்திருக்க பிளேஸு தான் காசிமேடு மார்க்கெட்டு. ரெகுலராக நாங்கள் திருவொற்றியூர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோங்க. அதில் குட்டி குட்டி இறால் தான் கிடைக்கும். அதுவும் 100 கொடுத்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே பெரிய இறாலுன்னோன்னா ஒரு 5 இல்லைன்னா 6 தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம், கொஞ்சம் நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்க பிளேஸு காசிமேடு மார்க்கெட்டு. உள்ளே வந்ததுமே பார்த்தா நிறைய மீனுங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாத்தையும் பொரித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் வந்திருக்கிறது வெறும் இறால் வாங்குறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் மிச்ச மீன்களில் நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இறாலை தேடிட்டு இருந்தோம். நிறைய பேர் பார்த்தோம். நிறைய பேர் ஒவ்வொரு ரேட்டு நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த அண்ணனை பார்த்தோம். இவர் ஒரு கூறில் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பட் என்னென்னா எங்களுக்கு இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லவே இல்லை. அதனால நாங்கள் யோசித்துக்கிட்டே நின்றுட்டுருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் வேறு ஒரு அக்காவை பார்த்தோம். அவங்க அவங்கக்கிட்ட இறா இதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது, நிறையவும் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்டேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். 150 ரூபாய்க்கு வாங்கினோம். நல்ல இறா, நல்ல பெரிய சைஸில் இருந்தது, நிறையவே இருந்தது. நாங்கள் ரெகுலர் வாங்குறத விட ஜாஸ்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு அக்கா கழுவுறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி கொடுக்குறேம்மான்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட கொடுத்து டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.